வணக்கம் மகாஜனங்களே. ஜோதிடம் கற்பது பற்றி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வீடியோவில் 12 கட்டங்கள், ராசி கட்டங்கள், 12 கட்டங்கள், ஒவ்வொன்றும் 30 டிகிரியாக 12 கட்டங்களாக 360 டிகிரி பிரித்திருக்கிறது என்று பார்த்தோம். அதிலே வரிசைப்பிறகாக ராசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இடங்கள் மேல் கட்டத்தில் முதல் கட்டத்துக்கு அடுத்த கட்டத்திலிருந்து ஆரம்பம். 1 மேஷம், 2 ரிஷபம், 3 மிதினம், 4 கடகம், 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம், 8 விருச்சிகம், 9 தனுசு, 10 மகரம், 11 கும்பம், 12 மீனம். இது ஒரு நிரந்தரமாக கொடுக்கப்பட்டது ஒன்று. இப்போ மேசராசி, மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இடங்கள் சரியாக வரும். இந்த இடங்கள் ஆனால் லக்கணம் மாறி பிறக்கும் பொழுது அது எந்த லக்கணத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து 1, 2, 3 என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த இடங்கள் மாறி வரும். 4ஆம் இடம், 3ஆம் இடம், இதில் மேச லக்கணத்துக்கு வந்தால் அடுத்தது ரிஷபத்திற்கு அடுத்த கட்டங்கள் வரும். அவ்வாறு வரும். இதில் அப்படி பிரித்திருப்பதில் இந்த மேசம் வீடு செவ்வாய்க்கும், ரிஷபம் வீடு சுக்கிரனுக்கும், மிதுனம் வீடு புதனுக்கும், கடகம் வீடு சந்திரனுக்கும், சிம்ம வீடு சூரியனுக்கும், கன்னி வீடு புதனுக்கும், துலாம் வீடு சுக்கிரனுக்கும், விருச்சிக வீடு செவ்வாய்க்கும், தனுசு வீடு குருவுக்கும், மகர வீடு சனிக்கும், கும்ப வீடு சனிக்கும், மீன வீடு குருவிற்கும் இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே சொன்னது போல சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும் ஒரு வீடுகள், மற்ற கிரகங்களுக்கு 2 வீடு வரும். செவ்வாய்க்கு 2 வீடு, சுக்கிரனுக்கு 2 வீடு, புதனுக்கு 2 வீடு, குருவுக்கு 2 வீடு, இது போல் வரும். இதை எளிதாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக ஒரு முறையை சொல்லுகிறேன். இந்த கட்டங்கள் மாறி மாறி வருகிறது இல்லையா? ஆனால் அதை ஒரு சுருக்கமாக நம் மனதிலே பதியும்படிக்கு ஒரு சுலபமான வழியை உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது நீங்கள் அந்த கட்டத்தை கவனியுங்கள். இப்பொழுது இதை நன்றாக கவனியுங்கள். அந்த மேல் கட்டத்தில் 2வது கட்டம் மேஷம், அது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது நிரந்தரமான வீடுகள், இது மாறாது. அந்த கட்டத்திற்குரிய பெயர்கள் என்றும் நிரந்தரம் என்பதை கவனிக்க. அடுத்தது இந்த கட்டத்தை கவனியுங்கள். இதில் எவ்வாறு இருக்கிறது என்றால், இதில் அந்த மேஷம், ரிஷபம் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் அந்த வீட்டுக்குரிய கிரகங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேஷத்தில் செவ்வாய், அதுக்கடுத்தது சுக்கிரன், அதுக்கடுத்தது புதன், சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, குரு. இது அந்த வீட்டினுடைய அதிபதிகள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இது மாறி மாறி வருகிறதால் இதை சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக நான் சொன்னது அந்த முறையை சொல்கிறேன். நீங்கள் கவனியுங்கள். முதல் லக்கணமும் நேர் அதற்கு கீழ் உள்ள வீடும் 2ம் செவ்வாய். அடுத்ததாக சுக்கிரன், அந்த சுக்கிரனுக்கு நேர் கீழ் வீடு சுக்கிரன். அதுக்கடுத்தது புதனுக்கு நேர் கீழ் வீடு புதன். அதேபோல் குருக்கு நேர் கீழ் வீடு குரு. அப்படியானால் மேஷமும் அந்த விருச்சிகமும் செவ்வாய்க்கு நேர் கீழ் உள்ளது செவ்வாய் வீடு. அதுக்கடுத்தது சுக்கிரன், அதுக்கு நேர் கீழ் வீடு சுக்கிரன். அதுக்கடுத்தது புதன், அதுக்கு நேர் கீழ் இருப்பது புதன். குரு, அதுக்கு நேர் கீழ் இருப்பது குரு. பிறகு குருவுக்கு கீழ் உள்ள 2 வீடுகளும் சனிக்கு சொந்தம்.
அதேபோல் புதனுக்கு கீழே உள்ள 2 வீடுகளும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் சொந்தம். இவ்வாறு எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து ராகு கேதுகளுக்கு நிரந்த வீடுகள் இல்லை. அவை எங்கு நிற்கின்றனவோ அந்த வீட்டினுடைய குணத்தை எடுத்துக்கொள்ளும். 7 கிரகங்களுக்கு தான் வீடுகள் சொந்தமே ஒழிய ராகு கேதுக்கு சொந்த வீடுகள் இல்லை என்பதை நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்தது அந்த கிரகங்களுடைய நிலைகள் பார்த்தால் மேச வீடு செவ்வாய்க்கு ஆட்சி, ரிஷப வீடு சுக்கிரனுக்கு ஆட்சி, மிதுன வீடு புதனுக்கு ஆட்சி, கடக வீடு சந்திரனுக்கு ஆட்சி, சிம்ம வீடு சூரியனுக்கு ஆட்சி. அதற்கு அடுத்தாற்போல் குருவுக்கு தனுசு வீடு ஆட்சி, சனிக்கு மகர வீடு ஆட்சி. இந்த ஆட்சி அல்லாமல் இந்த கிரகங்களுக்கு இன்னொரு இடம் வருகிறதே, அதை மூலத்திரிகோணம் என்று சொல்வார்கள். அது நம்மளுக்கு அவ்வளவு ஞாபக சக்தி தேவையில்லை. அதை ஆட்சி வீடுகள் என்றே வைத்துக்கொள்ளலாம். வீடுகளை மூலத்திரிகோணம் வீடையும் ஆட்சி வீடு என்று வைத்துக்கொள்ளலாம். அடுத்தது மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 கட்டங்களுக்குள் 27 நட்சத்திரங்களை அடைத்திருக்கிறார்கள். அசுவினி முதற்கொண்டு ரேவதி கடைசி அந்த 27 நட்சத்திரங்களையும் இந்த 12 வீட்டுக்குள் அடைத்திருக்கிறார்கள். அவ்வாறு அடைக்கும் பொழுது சில நட்சத்திரங்கள் சில வீடுகளுக்கும், சில நட்சத்திரங்கள் அதில், அதாவது ஒரு ராசி கட்டத்தை 9ஆக பிரித்திருக்கிறார்கள். இதை அம்சம் என்று சொல்வோம். 4 நட்சத்திரங்களை 4ஆக பிரித்திருக்கிறார்கள். கிரகத்தினுடைய வீட்டை 9ஆக பிரித்து நட்சத்திரத்திற்கு 4 கால்களாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 4 கால்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் 9 கால்கள் என்பது போல் அசுவினி 4 பாதங்களும், பரணி 4 பாதங்களும், கிருத்தியை 1 பாதமும் மேச வீடு. அதற்கடுத்தது கிருத்தியை 3 பாதம், ரோகிணி 4 பாதம், மிருகசீரிஷம் 2 பாதம். இது ரிஷபத்திற்கு. அதற்கடுத்து மிருகசீரிஷம் 2 பாதம், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 3 பாதம். இது மிதுன வீடு. அதற்கடுத்து கடகத்திற்கு புனர்பூசம் 1 பாதம், பூசம் 4 பாதம், ஆயிலியம் 4 பாதம். அதற்கடுத்ததும் இதே போலத்தான் வரும். அதற்கடுத்தது 4, 4, 1, பிறகு 2, 4, 3, பிறகு திருப்பி இப்படித்தான் வரும். அப்போது அதில் பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் இப்போ மேச வீட்டுக்கு 9 பாதங்கள் என்பதில் அசுவினி பரணியும் கிருத்தியும் வரும். அதற்கடுத்து கிருத்தியை ரோகிணி மிருகசீரிஷம் வரும். அதற்கடுத்து மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம். அதுக்கடுத்தது புனர்பூசம் பூசம் ஆயிலியம். அதுக்கடுத்து சிம்ம வீட்டில் என்பது மகம். அதற்கடுத்தது பூரம். அதுக்கடுத்து உத்தரம் 1. அதுக்கடுத்தது உத்தரம் அஸ்தம் சித்திரை. அதுக்கடுத்தது சித்திரை சுவாதி விசாகம். அதுக்கடுத்து விசாகம் மனுஷம் கேட்டை. மீண்டும் மூலம் பூராடம் உத்திராடம். அதுக்கடுத்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம். அதுக்கடுத்தது அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இதில் 9 கோளும் மாறி மாறி வரும். அதன் விகிதாச்சாரம் முதல் வீட்டுக்கு 4, 4, 1 இப்படி மாறி மாறி வரும். பாதங்கள் மாறி மாறி வரும். அதை நீங்கள் சற்று கொஞ்சம் கடினமாகத்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு 2 முறை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அஸ்வினி மகம் மூலம் இது கேதுவுக்கும், பரணி பூரம் பூராடம்
இது சுக்கிரனுக்கும். அதுக்கடுத்தது கிருத்திகை, உத்திராடம், இது சூரியனுக்கும். அதுக்கடுத்தது ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இது சந்திரனுக்கும். அதற்கடுத்தது மிருகசீரிஷம், அவிட்டம், சித்திரை, இவை செவ்வாய்க்கும். திருவாதிரை, சதயம், சுவாதி, இவை ராகுக்கும். அதற்கடுத்தது விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம், இவை குருவுக்கும். அதற்கடுத்தது சனிக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இவ்வாறு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் தொடர்ச்சியாக அதை எழுதி வைத்து பார்க்க வேண்டும். அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த எந்தெந்த பாதங்கள் எதற்கு என்பதை கட்டப்பட்டு தருகிறேன். அதை வைத்து நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை பார்த்து அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.